வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த புது ஸ்ப்ரிங்க்லரை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே தரைத்தோட்டம் இருக்குது. அதாவது எங்கள் ஃப்ளாட்லேயே கொஞ்சம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி உள்ள இடங்களில் கொஞ்சம் உடச்சி விட்ருக்கோம். இந்த தோட்டம்ன்றதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த மழை காலங்களில் தண்ணீர் நல்லா போரில் சர்க்குலேட் ஆகி இறங்கும். அந்த மாதிரி ரீசனுக்கு தான் இந்த மாதிரி தரைத்தோட்டமே நாங்கள் மெயினாக இருக்கிற இதை உடச்சி வச்சதே. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங்க்லர் இல்லாமல் நார்மல் இந்த ஸ்ப்ரே மாதிரி 7-வே ஸ்ப்ரே அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் வாட்டர், அதாவது சுண்ணாம்பு தண்ணி மாதிரி நல்ல ஃபோர்ஸாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் மாதத்துக்கு ஒரு வாட்டி வெயில் காலங்களில் அப்படியே அந்த உப்பு வந்து அந்த ஹோஸில் அடைச்சின்றோம். திருப்பி க்ளீன் பண்ணி போடுவோம், இல்லை தெரியாமல் கீழே விழும். அந்த மாதிரி சமயங்களில் அது உடஞ்சும் போகும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேறு மாதிரி தேடி நிற்கும்போது தான் ஒரு ஆன்லைன் சைட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லரை பார்த்தேன். ஸோ அதையும் பார்த்து வாங்கியிருக்கேன். கீழே இந்த ஸ்ப்ரிங்க்லரில் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்டர், கிட்டத்தட்ட 15 அடி வரைக்கும் உங்களுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். நான் இப்போ அதை பார்த்தீங்கன்னா நல்லா லாங் 15 அடி வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இதில் ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா, தண்ணி ஸ்லோவாக வருது. அது மட்டும்தான். ஸ்லோவானா நம்ம நார்மல் அந்த பெரிய அட்ஜஸ்டரில் இருக்கிற மாதிரி ஸ்பீடாக வரதில்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது மட்டும்தான் இஷ்யூவை தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இதில் பிராஸ் நாசல் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அநேகமாக அந்த உப்பு படிதல், துரியறது அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இனிஷியலாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணோன்னே மெதுவாக வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக வருது. நல்ல ஸ்பீடு இல்லை, அதாவது அந்த வேஸ் ஆஃப் வாட்டர் அவுட் ஆகிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. இப்போ தான் இந்த வீடியோ போடுறேன். மோர் அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் இந்த ஸ்ப்ரிங்க்லரில் சொல்கிறேன். தேங்க்யூ.